ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி ட்ரெடிஷ்னல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம உருண்டை குழம்பு செய்ய போகிறோம். கடலைப்பருப்பு போட்டு நம்ம ஊற வச்சுட்டு இந்த குழம்பு செய்ய போகிறோம். இப்போ இந்த குழம்பு செய்கிறதுக்கு வேண்டியது எல்லாமே நம்ம எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள், 1/4 கிலோ கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கோம். அதில் சோம்பு வரமிளகாய் போட்டு ஊற வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கு தேவையான மசாலா அரைக்கணும். அதனால் அதுவும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, தக்காளி, வெங்காயம் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இந்த பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு 2 hours அது நம்ம ஊற வைக்கணும். அது ஊற வச்சதுக்கப்புறம் தான் நமக்கு அரைச்சி எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது கூட இது வந்து இஞ்சி பூண்டு எல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த உருண்டைக்கு சேர்க்குறதுக்கும் வெங்காயம் வேணும், நம்ம தாளித்து விடுறதுக்கும் வெங்காயம் வேணும். அதனால் ரெண்டுமே நம்ம தனித்தனியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த குழம்புக்கு தேவையான மசாலா, அந்த தேங்காய், சோம்பு, சீரகம்லாம் நம்ம அரைச்சி எடுக்கணும். அதனால் அதுவும் நம்ம தனியாக அப்படியே எடுத்து வச்சுருக்கோம். குழம்பு வதக்கி விடுறதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, இந்த மசாலா பொடியெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த குழம்பு செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்லேயே அரைக்க வேண்டியதையும் நம்ம அரைச்சி எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் அரைச்சிக்கலாம். தேங்காய், துருவின தேங்காய் பார்த்திங்கன்னா 1/2 கப்பு, சீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன். இதை நல்லா நம்ம நைஸாக அரைச்சி எடுத்து சைடில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சுருக்கோம்ல அந்த கடலைப்பருப்பு, அதில் 1 டீஸ்பூன் சோம்பு, வரமிளகாய் 6 வரமிளகாய், இதெல்லாம் இது கூட நம்ம சேர்த்து நம்ம அரைக்கிறோம். இது கூட ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4 பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம இது கூட சேர்த்துட்டு இப்போ இதை குறைப்பாக அரைச்சி எடுத்தால் போதும். ரொம்ப நைஸாலாம் அரைக்க வேண்டியதில்லை. இது இதையும் பார்த்தீங்கன்னா நம்ம குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சிடலாம். அரைச்சாச்சு. இந்த மாதிரி இருந்தால் போதும் பாருங்கள். இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். இந்த உருண்டை குழம்பு பார்த்திங்கன்னா நம்ம 2 டைப்பில் செய்யலாம். வேக வச்சு செய்யலாம், அந்த உருண்டைகளை எண்ணெயில் பொரிச்சும் செய்யலாம். இன்றைக்கி வேக வச்சு தான் செய்ய போகிறோம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்த அந்த மாவில் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், கட் பண்ண பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கட் பண்ணது சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம வெங்காயம், பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கோம், சின்னது, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம இதெல்லாம் சேர்க்காம நம்ம உருண்டை செஞ்சு போட்டோன்னா உப்பு, இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நம்ம சேர்க்காம வெறும் உருண்டையாக பிடிச்சோம்னா நம்ம குழம்புல சாப்பிடும்போது சப்புன்னு இருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா பிசைஞ்சிட்டு கையில் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பால் செஞ்சுட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் இதை வேக வைக்கணும். இந்த மாதிரி இந்த சைஸ் இருந்தால் போதும் நம்ம குழம்புல போடுறதுக்கு. இப்போ இந்த மாவு எல்லாமே நம்ம அந்த மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்துட்டு இட்லி பாத்திரத்தை வச்சுட்டு அதில் லைட்டாக எண்ணெய் போட்டுக்கலாம், பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. போட்டுட்டு நம்ம உருட்டி எடுத்த உருண்டைகளை இதில் வச்சுட்டு வேக வைக்கலாம். இது ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் ஆகும் இது வேகிறதுக்கு. இது அப்படியே வேகட்டும். இப்போ நம்ம மண் சட்டியில் இந்த குழம்பு செய்ய போகிறோம். இப்போ ஆயில் போட்டிருக்கோம், 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கோம். ஆயில் போட்டுட்டு இதில் பார்த்திங்கன்னா கடுகு 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். அது பொரியட்டு. சோம்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு கட் பண்ணி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அது சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் சின்ன சைஸில் இருக்குது, கட் பண்ணியிருக்கோம், அதையும் இது கூட சேர்த்துட்டு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் 2. இப்போ இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போ இது கூட தக்காளி
நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா கொஞ்சம் வதங்கி வர்றதுக்காக லைட்டாக உப்பு சேர்த்துருக்கோம். கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கிறது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வணங்கி வந்துருச்சு. நம்ம அதை வதங்குறதுக்கு ஒரு 3-4 மினிட்ஸ் விட்டுருக்கோம். அதுக்கப்புறம் இந்த மசாலா தூள் சேர்த்துருக்கோம். இப்போ இதில் புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி நம்ம கரைச்சி அதையும் இது கூட சேர்த்துருக்கோம். சேர்த்து இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம வந்து காரப்பொடியெலாம் போட்டுட்டோம். இப்போ அரைச்ச நம்ம தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மசாலாவெல்லாம் நல்லா கலக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி இதில் சேர்த்துக்கிறோம். இப்போ இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு இருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாம். உப்பு காரமெல்லாம் போதுமான்னு பார்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இதில் நம்ம ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம், டேஸ்ட்டுக்காக வெல்லம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம்ல அந்த உருண்டைகள் எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். அந்த உருண்டைகள்லாம் சேர்த்துட்டு லைட்டாக நம்ம அதை கலந்து விடலாம். இப்போ கொத்தமல்லிலாம் போட்டாச்சு. அவ்வளோதாங்க, அருமையான உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மெஷர்மெண்ட் டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.